இவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருக்க, 2 கேள்வி உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் இப்ப இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து வரைவு அறிக்கை மேனிபெஸ்டோ வெளியிடப்பட்டிருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் 426 பக்கத்துல ஒரு பெரிய தேர்தல் வாக்குறுதியை ஏறக்குறைய முதல் கட்சியா நீங்க வெளியிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். மொத்தமா ஏற்கனவே 2 கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க, முழுமையா வெளியிட்டு இருக்கீங்க 49 பிரிவுல. அதுல எனக்கு ஒரு 2-3 கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப மொழி சார்ந்த விஷயம், அதிமுக திமுகவுக்குள்ள என்னதான் கொள்கை ரீதியா வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு விஷயத்துல ரொம்ப ஒற்றுமை இருக்காங்க. இருமொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்துல, அதாவது 2 பேருமே சொல்றது என்னன்னா, ஆங்கிலமும் வேண்டும் தமிழும் வேண்டும். அவங்க கூட்டணியிலே இருந்தாலும் கூட நீங்க கூட்டணி என்பது வேறு, இதுல நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க அதுல உறுதியா நிக்கிறாங்க. நான் வேகமா முடிச்சிடறேன் ப்ளீஸ். இப்ப என்னன்னா, ஓகே, இம்லர் தான் பேச போறாரு. இப்ப என்னன்னா, 3 மொழி கொள்கை, அண்ணன் சீமான சொன்னதை அப்படியே சொல்றேன். 3 மொழி கொள்கை அது மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை அது ஏமாற்று கொள்கை, தாய் தமிழ் மொழி கொள்கை மட்டுமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எங்க கேள்வி வருது அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் மொழியில படிக்கணும்ன்றது ஏற்புடையது, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா தமிழ் மொழியில மட்டும்தான் படிக்கணுங்கிறது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? இப்ப நீங்க பொறியியல், மருத்துவம் எல்லாத்தையுமே தமிழ்ல கொண்டு வரணும்னு சொல்றீங்க. இப்ப 2010லயே கலைஞருடைய ஆட்சி காலத்துல தமிழ்ல ஏற்கனவே பொறியியல் கொண்டு வந்துட்டாங்க. அது பெரிய பிளாப். அது நீங்க கூட பொறியியல் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2019 நிறைய காலேஜ்ல தமிழ் மீடியம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க தமிழ்ல மட்டுமே படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கலைச்சொற்களுக்கு வார்த்தையே இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப விண்டு அப்படின்னு சொல்றோம். விண்டுனா என்னது? காற்று. அதே மாதிரி ஏர்னு சொல்றோம். ஏர்னா என்னது? காற்று. ரெண்டுமே ஒண்ணுதான். தமிழ்ல ஒரே பொருள் தான் இருக்கு, ஆங்கிலத்துல 2க்குமே வெவ்வேறு பொருள்கள் இருக்கு. அதே மாதிரி சுத்தியல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் வைங்களேன், கொஞ்சம் கேள்வி பெருசுதான், ரொம்ப முக்கியமான கேள்வி. சுத்தியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஆங்கிலத்துல ஹேமர் அப்படின்னு வரும். ஹேமர்ங்கிறது தெரியாமலே அந்த தம்பி 1ல இருந்து 12 வரைக்கும் தமிழ்ல படிச்சிருவாரு. இப்ப பொறியியல் மெக்கானிக்கல் படிக்கிறாருன்னா அதையும் முழுக்க இப்ப நீங்க பொறியியல்ங்கிறதுனால டிப்ளமோ பாத்திருப்பீங்க. டிப்ளமோ தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு அவன் இங்கிலீஷ் மீடியம் வரப்ப எவ்வளவு தடுமாறுறான் நீங்க பாத்திருக்கீங்கல்ல. அப்ப இது எப்படி சாத்தியம்? ஒரு மொழி மட்டுமேங்கிறீங்களே, ஏன் திமுக அதிமுக கொள்கையை நாம் தமிழர் ஏற்கக்கூடாது, இருமொழி கொள்கையை ஏன் ஏற்கக்கூடாது? சரி, நான் பதில் சொல்றேன். இப்போ நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி தமிழை மட்டுமே படிப்பதா அப்படின்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது. நீங்க இயற்பியலை தமிழ்ல படிங்க, வேதியியலை தமிழ்ல படிங்க, எல்லாத்துலயுமே தமிழ்ல படிங்க. பாடத்தை நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு பாடத்தையும் எதுக்கு நீங்க ஆங்கிலத்துல படிக்கிறீங்க? ஆங்கிலத்தை படிங்க. நீங்க ஆங்கிலம் என்கிற தனி பாடம், அது ஒரு மொழி, அந்த மொழியை நீங்கள் படியுங்கள், அதை நாங்க சொல்லிக் கொடுப்போம். ஆனா எல்லா பாடத்தையும் ஆங்கிலத்துல தான் படிக்கணும்னா எதுக்கு? காரணம் என்னன்னா, ஒரு மொழி கொள்கைன்றீங்க. ஒரு மொழி கொள்கைனா எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். எல்லாமே தமிழ்ல படிச்சீங்கன்னா நீங்க எப்படி வேலைக்கு போவீங்க? மற்ற மொழிகளை எல்லாம் தடை செய்து விடுவோம்னு சொன்னோமா? நாம் தமிழர் கட்சி எங்கேயாவது மற்ற மொழிகளை எல்லாம் தடை செய்து விடுவோம்னு சொன்னோமா? நாங்க அப்படி இல்லையே. நீங்க எல்லாத்தையும் ஆங்கிலத்திலே படிப்பீங்க அப்படின்னா, நீங்க சொல்றீங்க ஆங்கிலம் தெரியல, ஹேமர் தெரியலங்கிறீங்க. தமிழ்ல எழுத படிக்க தெரியாம எத்தனை பேர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல? ஆங்கிலத்துக்கு முதல்ல இந்த வேற்றுமை தனத்துல இருந்து வெளியே வாங்க. நீங்க தமிழ் படிப்பது ஒரு ஆங்கிலம். முதல்ல நான் என்ன சொல்றேன், ஆங்கிலம் வந்து எதுக்கு நீங்க படிக்கணும்னு சொல்றீங்க? வெளிநாடுகளுக்கு போனோம், மற்றவர்களோடு போனோம். ஏன் இங்க வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தல? நீங்க இன்ஜினியரிங் படிச்சு வேலை வாய்ப்பு தான் சொல்றீங்க. இப்ப 8 கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. 8 கோடி பேரும் தமிழ்லயே படிச்சா தமிழ்ல எங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும்? பிஇ மெக்கானிக்கல் இருக்கு, பிஇ ஆர்கானிக்கல் இருக்கு, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. நீங்க மூச்சை விடாம பேசுனீங்கன்னா நானும் மூச்சை விடாம தான் பேச வேண்டியதா இருக்கும். கேள்வி உள்வாங்கிக்கோங்க. சீனா விடுங்க. சீனா வந்து எதுல படிக்கிறாங்க? சீனா எதுல படிக்கிறாங்க? சரி, சீனா வந்து அடிப்படையில இருந்து கொண்டு வராங்கன்னு பேசுங்க. அப்படிதான் நீங்க அவன் வந்து சீனா வந்து அவனுடைய கலைச்சொற்களை ஆரம்பத்துல உருவாக்கிட்டாங்க. உயர்வானதா கருதுறான். தமிழ்ல என்ன ஆங்கிலத்தை எல்லாரும் என்ன தமிழ்ல படிக்க கூடாதுன்னு உயர்வானதா நினைக்கிறீங்க. அதான் பிரச்சனை. இந்த உளவியல் நோயில இருந்து வெளியே வாங்க நீங்க. அத நாங்க சொல்றோம். ஒன்னு. ரெண்டாவது, டைடல் பார்க், மினி டைடல் பார்க் கொண்டு வரதா அண்ணன் வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து சொல்றாங்க. இந்த கேள்வி இன்னும் முடியல. இல்ல, இந்த கேள்வி இன்னும் முடியல. இப்ப நீங்களே இன்ஜினியரிங் படிச்சவர் தான். இப்ப தமிழ்நாட்டுல நம்ம இந்த இப்ப இங்கிலீஷ்ல இப்ப தமிழ்லயே படிச்சவர்னு வச்சிருங்க, மெக்கட்ரானிக்ஸ் தான் தமிழ்ல என்ன சொல்லுங்க? கஷ்டம் இல்ல. உங்களுக்கு குறை சொல்ல தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை மடக்கிறதுக்காக கேட்கல. ஆமா, அமைதி அது 50 ஆண்டு காலம் அது என்னுடைய தோல்வி இல்ல. 50 ஆண்டு காலம் இந்த மண்டை ஆண்டு பொறியியல் பட்டதாரி ஒருத்தனுக்கு எனக்கு பொறியியல் பட்டம் முடித்த எனக்கு மடக்கிறதுக்காக கேள்வி கேட்கல. தமிழ்னா என்ன தெரியாம ஒரு கல்வி முறையை வைத்திருக்கக்கூடிய கலைச்சொற்களுடைய தேவை இருக்கு. கலைச்சொற்களை நீங்க உருவாக்கி படிச்சாலும் உங்ககிட்ட இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்க, லேத் பத்தி படிச்சிருப்பீங்க. இப்ப லேத் பத்தி நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம டீடைலா பேசுவோம். இப்ப லேத் அப்படின்னா
தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா நான் சுழற்சி படித்தது இயந்திரம் ஆங்கிலம் அதுல ஒரே ஒரு ஆங்கிலம் நிமிஷம் அதான் பிரச்சனை. ஒரு கேள்வி கேட்டுறேன் பிரச்சனை இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க 3 நிமிஷம் பேசுறீங்க சொல்லுங்க. நான் 30 செகண்ட் கேள்வி கேட்டேன் இப்ப லேத் அப்படின்னா லேத் மெஷின் இங்கிலீஷ்ல தமிழ்ல என்ன வருது சுழற்சி இயந்திரம் ஒருத்தன் இப்ப நான் ராஜேஷ் இப்ப நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன் சுழற்சி இயந்திரம்னே படிச்சுட்டு போயிடுறேன் நாளைக்கு படிச்சுட்டு எனக்கு தமிழ்நாட்டிலே வேலை கிடைக்காது அப்படியே தமிழ்நாட்டிலே வேலை கிடைச்சாலும் ஜப்பான்ல இருந்தோ ஜெர்மனில இருந்தோ ஒரு கம்பெனி வரணும் அவன்கிட்ட நான் பேசும்போது சுழற்சி எந்திரம்னா அவனுக்கு புரியுமா அப்ப ஆங்கிலமா படிக்கணும் தமிழ் வேணும் தமிழ் வேணும் ஆங்கிலமோ சேர்ந்து படிக்கணும் அதான் சொல்றேன் ஆங்கிலமோ வேணும்ல மொழியை நாங்களே கத்து கொடுப்போம் தான் சொல்றோம் இல்ல அப்படி இல்லையே அப்படிதான் அது இல்லையே ஆட்சி வரை வரைக்கும் படிங்க 2016ஆம் ஆண்டு ஆட்சி வரை வரைக்கும் வெளியிட்டோம் அப்போ சொன்னோம் ஆங்கிலம் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் நாங்களே உலகத்தரத்தில் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட நபர்களோடு ஆங்கிலத்தில் உரையாடக்கூடிய அளவுக்கு புலமை வாய்ந்த மாணவர்களை நாங்கள் உருவாக்குவோம் என்பதுதான் எங்களுடைய வாக்குறுதி சார் ஏதோ குறுக்கிட விரும்புறாரு சொல்லுங்க சார் அவர் குறுக்கிடல அவர் பேசுனதுக்கு நான் பதில் சொல்லணும் இருங்க மினி டைடல் பார்க் இருங்க நாகர்கோயில்ல மினி டைடல் பார்க் கொண்டு வரதா சொன்னாங்க எய்ம்ஸ் கொண்டு வரது மாதிரி தான் அந்த கதை சொல்லுங்க செங்கல் நாட்டது இங்க பாரு பல செய்தி 50 கோடி ஒதுக்குனேன் 100 கோடி ஒதுக்குனேன்னு சொன்னாங்க முதல்ல 2000 இந்த செய்தி பாருங்க அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தென்னை மதிப்பு கூட்டு மையம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் செம்பராமன் புதூர்ல 16 கோடியில் அமைக்கப்பட்டு வரும் தென்னை மதிப்பு கூட்டு மையம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லி 5 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் வரல பல பல கேட்டுட்டீங்க பதில் 15 ஆண்டு காலம் வந்திருக்கு திறக்கவே இல்ல மூடி இருக்கு 15 ஆண்டு காலம் வள்ளவள எடப்பாடு சாலை 15 ஆண்டு காலமாக வரல ஒவ்வொரு முறை நிதி ஒதுக்குறாங்க ஆய்வு நடக்குது வேற ஒண்ணும் நடக்கல இந்த மினி டைடல் பார்க் இது கொண்டு வரதுக்கான இடம் இது ஒரு கேள்வி கொண்டு வாங்க முதல்ல இந்த குப்பை கிடங்கு அகற்றுங்க வலம்புரி விலையில இருக்கக்கூடிய நாகர்கோயிலுடைய மைய பகுதியில குப்பை கிடங்கு ஒரு வாய்ப்புல ஒரு கேள்வி கேளுங்க அது பதில் வாங்கணும் மைனிங் செய்யப்பட்டிருக்கு நீங்க பேசுங்க வல்லன்களை குப்பை கிடங்கு நாங்க கொண்டதா காலங்காலமா கட்டி வச்சிருந்தேன் சார் இப்ப நாங்க தான் மைனிங் டைடல் பார்க் பத்தி சொல்றாரு பயோ மைனிங் பண்ணிருக்கு 5 வருஷமா டைடல் பார்க் வேற நடந்துட்டு சார் இருங்க வேலை நடந்துட்டு என்ன பிரச்சனை என்ன பார்த்து பேசுங்க சும்மா இந்த ஊழல நாங்க எல்லாம் பிசினஸ் இல்ல வேணாம் சார் இல்ல அங்க வேணாம் அப்பா வர கோவணத்துல இருந்தேடா தம்பி மக்கள் பாத்துட்டு இருக்காங்க மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க நான் விடிய கால வரை நிக்க தயார் இந்த மாவட்டத்தினுடைய சமூக அரசியல் பொருளாதார பின்னணியை என்னை விட தெரிந்தவர் யாரும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்னுடைய அரசியல் அனுபவம் 45 வருஷம் இந்த ஆப்டோசர் பையன் மட்டும் எத்தனை மணி நேரம் பதில் சொல்ல ரெடியா இருக்கு நீங்க சொல்லுங்க